ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா ரத்னா கிட்ட சொல்கிறாங்க, ரத்னா நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்னா நீ எப்படியாவது ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரத்னாவும் எப்படியாவது இந்த ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. ரத்னாவை பிடிக்க போயிட்டு சூர்யா ஓடுன்னு ஓடுறாரு. ஆனால் ரத்னாவை பிடிக்க முடியல. ரத்னா தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம பூமி ஸ்டேஷனுக்கு வராங்க. என்னாச்சு சார், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, ரத்னா தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன்லேயே சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே காலில் போட்டுறாரு. அவர் ஷூ அப்படியே பற்றி எரியும். நம்ம பூமி தான் அந்த தீயை அணைச்சி அவரை காப்பாற்றிடுவாங்க. அப்போ சூர்யா சொல்லுவாங்க, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஆதாரம் அந்த ரத்னா தான். அவளும் இப்போ தப்பிச்சு போயிட்டா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி சொல்கிறாங்க, சார் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்களா? நான் ஒரு பிளான் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரத்னாவை நீங்கள் பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பிளானை போட்டு தராங்க. அது மாதிரியே சூர்யா வந்து பூமியோட பேச்சு கேட்டுட்டு ரத்னாவை போய் பிடிச்சிடுறாங்க. ரத்னாவும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் சூர்யா ரத்னாவை விடுற மாதிரியே தெரியல. ஒரு வழியாக ரத்னாவை பிடிச்சிடுறாங்க. ரத்னாவை அபூர்வா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரத்னாவை அடின்னு அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு. எஸ்ஐ மரணத்துக்கு பின்னாடி சந்திரா வீட்டாளுங்க தான் இருக்காங்க நீ சொன்னல, யாருன்ற உண்மையை இப்போ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா ரத்னாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் ரத்னா சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரத்னா சொன்னதையே திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால கடுப்பான சூர்யா வந்து, உன்னை நான் இனிமேட்டு சும்மா விட மாட்டேன், உன்னை என்கவுண்டரில் போட்டு தள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் துப்பாக்கியை வச்சு மிரட்டுறாரு. அப்பதான் சந்திரா வந்து ரத்னா கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருமா, உன்னை விட நான் வயசுல சின்னவன். நீ மட்டும் என்கிட்ட உண்மையை சொன்னா என்னோட சோபா சந்திராவோட மரணத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க என்னால் முடியும். அதனால தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, யார் அந்த எஸ்ஐயை கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி ரத்னா கிட்ட நம்ம சந்திரா ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அப்போ கூட ரத்னா வந்து எந்த ஒரு உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சூர்யாவுக்கு செம்ம கோபம் வந்து மறுபடியும் கண்ணை வச்சு மிரட்டுறாரு. உயிருக்கு பயந்து ரத்னா வந்து அபூர்வாவை தான் கையை கட்டுறாங்க. ஆனால் அபூர்வா வந்து வேணாம் என்னை காட்டாத அப்படி சொல்லிட்டு செய்களையே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அபூர்வா வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த நம்ம கேபிக்கு தலையில பெரிய குண்டு வந்து விழுந்துருச்சு. ரத்னா உடனே அந்த கையை திருப்பி கேபி தான் என்னை இந்த மாதிரி பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேபி மேலே பழிய தூக்கி போட்டுடுறா. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம கேபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சந்திரா கிட்ட போய் சொல்கிறாங்க, சந்திரா இவ பொய் சொல்கிறா, இவ யார் என்னன்னே எனக்கு தெரியாது, உண்மையான குற்றவாளியை மறைக்கிறதுக்காக இவ என் மேலே பழிய தூக்கி போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் சந்திரா வந்து கேபியோட பேச்சை நம்புற மாதிரியே தெரியல. நம்ம சந்திரா கேபியை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நான் வீட்டில் பால் ஊற்றி வளர்த்துட்டு இருந்த விஷப்பாம்பு நீதானா கேபி, என் சோபா சந்திராவை கொலை பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி கேபியை அடிக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா பொழைக்க வழி இல்லாம வந்து சோபா சந்திரா கிட்ட வேலை கேட்டு வேலை பார்த்தவன் நீனு என் பொண்டாட்டியவே நீ கொல்ற அளவுக்கு போயிட்டியா, அப்படி என்னடா சோபா சந்திரா உனக்கு துரோகத்தை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேபியை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல செரினால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. சரி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அப்பாவை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்பா இப்படியெல்லாம் செய்வார், நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் உண்மையை கண்டுபிடிச்சா அந்த எஸ்ஐவை கொலை பண்ணது ஓ அப்பா தானே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, சோபா சந்திரா மரணத்துக்கு காரணமும் இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சொன்னதை திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சூர்யா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சந்திரா, நீங்கள் வந்து ஏதோ கோவத்தில் அவரை அடிக்கிறீங்க, ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாமே அது பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேபியை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீரா எவ்வளவோ கெஞ்சுறாங்க கதறாங்க. ஆனால் யாருமே கேபி மேலே இறக்கமே பார்க்கல. இந்த சைடு அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ரத்னா நீ வந்து என்னையே காட்டி கொடுத்தப்ப எனக்கு உன் மேலே செம கோவம் வந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக அந்த இடத்துல பிளான் பண்ணி கேபியை மாட்டி விட்டுட்ட பற்றியா, உன்னை என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரத்னா கிட்ட நம்ம அபூர்வா சொல்லிடுறாங்க. ரத்னாவையும் வெளியில் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரத்னாவையும் லாக்கப்பில் போட்டு அடிச்சு வச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து செம்ம கோவப்பட்டு இனிமேட்டு சரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியை வெளியில் துரத்துறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டை விட்டு துரத்துனீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம், உங்கள் தங்கச்சி தானே நான், அவர் பண்ண தப்புக்கு நாங்களாம் என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மீரா வந்து சந்திரா கிட்ட கேட்க உடனே சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னா அபூர்வா காலில் விழுந்து சரி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம செரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தான் அம்மாவையும் பார்க்குறாரு அபூர்வாவையும் பார்க்குறாரு. வேற வழி இல்லை, அப்பாவை காப்பாற்றணும்னா நம்ம இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அபூர்வா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. என்னைய மன்னிச்சிருங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி செரி வந்து சொல்ல உடனே அபூர்வா வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க. பரவாயில்ல வீடு, ஏதோ சின்ன பையன் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி செரியை தூக்கி தட்டி கொடுக்குறாங்க. சந்திரா போனதுக்கப்புறம் செரிக்கிட்ட அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்கிட்ட மோதினா என்ன நடக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால என்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஆட்டம் போட்ட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா செரியை பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரத்னாவை போயிட்டு அபூர்வா போய் லாக்கப்பில் போய் பார்க்குறாங்க. என்ன ரத்னா, பயத்தில் நீ என்னைய கை காட்டுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ரத்னா சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் உங்களை மாட்டி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் உங்களை கை காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் செய்வ, உன்னையும் நீ காப்பாற்றிக்கிறதுக்காக என்னையவே மாட்டி விடலாம் நீ பார்த்த பற்றியா, அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேட்டு உன்னை விட்டு வச்சனா கண்டிப்பாக எனக்கு ஆபத்து தான். இங்கே பாரு, சோபா சந்திராவை கொலை பண்ணதும் நான் தான், அந்த எஸ்ஐயை கொலை பண்ணதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா பயங்கர வில்லத்தனமாக ரத்னா கிட்ட பேசுகிறாங்க. ரத்னா சொல்கிறாங்க, மேடம், இந்த விஷயத்த நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், என்னையை விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிட்டு கிராமத்தில் போய் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அது எப்படி முடியும், உன்னை நான் விட்டேனா கண்டிப்பாக நீ என்னை பற்றின விஷயம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சொல்லிடுவல்ல. என்னை பற்றின விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே உயிரோடவே இருக்கக்கூடாது, அப்போ நீ உயிரோட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை கொலை பண்ணுறதுக்கு அபூர்வா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரத்னா எவ்வளவோ கெஞ்சுறாங்க, என்னை விட்டுருங்க மேடம், என்னை விட்டுருங்க மேடம் சொல்ல, ஆனால் அபூர்வா கொஞ்சம் கூட ஈவ இருக்க பார்க்காம ரத்னாவை அந்த இடத்துலையே அவங்களோட கதையை முடிச்சிடுறாங்க தான் சொல்லலாம். இந்த சைடு நம்ம பூமி வந்து தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ககன் பூமியை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி மூஞ்சில் மீசையெல்லாம் வரைஞ்சி விட்டு தாடியெல்லாம் வரைஞ்சி விட்டுடுறாரு. நம்ம பூமியும் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு வந்து அத்தை அத்தை அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம சாரதா பூமியை பார்த்து பயந்து அலறடிச்சு கத்துறாங்க. அப்போ பூமிக்கு சமூகமாக வருது, என்னத்தை நான் உங்களை தானே கூப்பிட்டேன், எதுக்காக என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே பூரணி வராங்க. பூரணி பாரு உங்கள் அம்மா எப்படி என்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே பூரணியும் செம்மையாக பயப்படுறாங்க. அண்ணி, உங்கள் முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில் பாருங்கள், அப்புறம் நீங்களே பயந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பூமி அவங்க முகத்தை கண்ணாடியில் பார்க்குறாங்க. கண்ணாடியில் பார்த்தா அவங்க முகமெல்லாம் தாடி கிருதாலாம் வரைஞ்சி வச்சு செம்ம காமெடியாக இருக்குது. இதை பண்ணது யார் அப்படி சொல்லிட்டு நம்ம பூமி கத்த அந்த இடத்துல நம்ம ககன் வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககனை துரத்திக்கிட்டே போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம பூமி ககன் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்களோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலை. சாரதாக்கு கேபியை அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிய வருது. நம்ம சாரதா மனசு உடைஞ்சி போயிடுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ககன் கிட்ட சொன்னால் ககன் பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். எதனால கேபியை அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேபியை நினச்சி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி கேபி மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பூமிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னத்த சொல்கிறீங்க, கேபி மாமாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீ போயிட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம பூமி கேபியை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கேபியை எப்படி பூமி காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.